விடாமுயற்சி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நந்தினி அவங்க அப்பா அம்மாச்சி அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாரையும் இங்கேருந்து அனுப்பி விட்டுடலாம் அப்படிங்கிறதுலே ரொம்ப டார்கெட்டோடு இருக்காங்க. காரணம் நம்ம சுந்தரவல்லி தாங்க. என்ன எதையாச்சும் ஒன்று பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலையா வந்து நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் எல்லாரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம சுந்தரவல்லியோட இன்னொரு வேலைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா சுந்தரவல்லிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே எல்லாரையும் தலைவாழை இலை போட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, டைனிங் எல்லாம் உங்களுக்கு சரிக்கு சமமாக உட்காந்து சாப்பிட போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோவத்தோடு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே உங்களுக்கு என் வீட்டு சம்மந்தி ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு நினச்சி சமமாக உட்காந்து சாப்பிட வந்துட்டிங்களா, நீங்கள் எங்கள் தோட்டத்திலேயோ இல்லை வாசலில் நிற்க கூட தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சுருந்த இலை எல்லாத்தையும் கலைச்சி விட்டுடுறாங்க. கலைச்சி விட்டது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, நீங்கள் இருக்கிற வரையும் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இங்கே உட்காந்து சரிக்கு சமமாக சாப்பிட உட்காந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டபடி பேசி அசிங்கப்படுத்திடுறாங்க. இதனால நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுறாங்க. அழுறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த கையோடு நம்ம புனிதா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா என்னப்பா இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால்ல, அந்த பொண்ணு கழுத்தில் இவங்க சம்மதம் இல்லாமல் யாராச்சும் தாலி கட்டிட்டு தான் இப்படி தான் நடந்துப்பாங்களா, ஆனால் தப்பு எல்லாமே அவங்க மேலே இருந்தாலும் அக்காவும் நம்ம குடும்பம் எவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கு, தப்பை இவங்க மேலே வச்சுட்டு சாதாரணமாக நம்ம மேலே பழைய தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புனிதா ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. சரி இதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் அசிங்கப்பட வேணாம், முதல் நீங்கள் கிளம்புங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்க சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க நம்ம நந்தினி. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நம்ம சூர்யா வராரு. சூர்யா வந்தது என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு ஏன் குடும்பத்தோடு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் விருந்தெல்லாம் சமைச்சிருக்கிறீங்களே, அப்புறம் ஏன் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்ன விஷயம் சொல்லு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கிட்டே கேட்குறாங்க. ஆனால் நந்தினி சொல்ல மறுக்கிறாங்க. எல்லாரையும் கேட்குறாங்க, யாருமே பதில் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க. உடனே நந்தினி என்ன பண்ணாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே எங்களை பிடிக்காது, ஆனால் சாப்பிட உட்காந்த என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே, இதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்கணுமா, அதனால் கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சுந்தரவல்லிக்கு சரியான பதிலடி நம்ம சூர்யா கொடுக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.